அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்கு என்று பார்ப்போம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒருவருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு பைசா கடன் இல்லாத வாழ்க்கை தான் கடனும் நோயும் இல்லாத வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்று எல்லாரும் கருதப்படுவார்கள். ஆகவே கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்கு என்று பார்ப்போம். பொதுவாக ஜாதகத்தில் ஒருவருக்கு கடன் நோய் என்ற குறிக்கும் அந்த பாவத்தின் அடிப்படையில் 6ஆம் பாவம், 6ஆம் அதிபதியும் நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். 6ஆம் பாவத்தில் இருக்கும் கிரக நிலை, 6ஆம் பாவத்தில் அதிபதி, அதை தசாபுத்தி வைத்துதான் நாம் ஒருவருக்கு கடன் எப்பொழுது வரும் என்று பார்ப்போம். ஆகவே 6ஆம் அதிபதியின் திசை புத்தி நடக்கும் போதுதான் ஒருவருக்கு வாழ்க்கையில் கடன் வருகிறது. ஆகவே அந்த 6ஆம் அதிபதி குருவாக இருந்தாலும் கூட, குருவும் கேதும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் ஒருவருக்கு அந்த குரு திசையோ இல்ல கேது திசையோ, குரு புத்தியோ கேது புத்தியில் கடன் வருகிறது. இந்த 6ஆம் அதிபதி திசா முடிகிற வரைக்கும் ஒருவருக்கு எப்போதும் அது லட்சாதிபதியாக கோடீஸ்வரன் அவருக்கும் சிறு சிறு கடன்கள் இருக்கும். லட்சாதிபதியும் கோடீஸ்வரர் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு கடன் வாங்கி சில பிசினஸ் நடத்துவார்கள். ஆகவே 6ஆம் அதிபதி திசா புத்தி வரும்போது ஒரு கடன் வாழ்க்கையில் வருகிறது. கடன் எப்பொழுது தீர்க்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு 11ஆம் அதிபதி லக்னாதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி திசா புத்தி நடக்கும் போது, 11 லக்னாதிபதி 5ஆம் அதிபதி திசா புத்தி நடக்கும்போது ஒருவருக்கு கடன் அறவே தீருகிறது. கடன் பிரச்சனை விலகிறார்கள். ஆகவே லாபஸ்தானத்து அதிபதி 11ஆம் அதிபதி, லக்னாதிபதி மற்றும் யோகாதிபதி என கூறப்படும் பூர்வ புண்ணியஸ்தானத்து அதிபதி 5ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்கும் போது கடன் பிரச்சனையிலிருந்து ஒருவர் விடுதலை அளிக்கிறார். ஆகவே 6ஆம் அதிபதி திசை வரும்போது ஒரு கடன், இந்த திசைகள் வரும்போது கடன் பிரச்சனைகள் ஒருவருக்கு வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கை என கூறப்படும். அவர்களுக்கு இந்த 11 லக்னாதிபதி 5ஆம் அதிபதி திசாபுத்தி வரும்போது கடனே இல்லாம கடல்ல வாழ்க்கையாக நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது. ஆகவே ஒருவருக்கு இந்த 11 லக்னாதிபதி 5ஆம் திசாபுத்தி வரும்போது வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கை சொர்க்கமாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.